ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுக்கு 2ஆம் இடத்துல கேது, அதாவது குருவும் கேதுவும் 2-12 உங்களோட ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது கௌரவமாக கடன் கேட்க வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, அல்லது இவங்களை தேடி வழியை வந்து கடன் கொடுக்குறவங்க இவங்களுக்கு கடன் கொடுத்து அதனால் கடனாளியாகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போல் கோச்சாரத்தில் இந்த கேது குரு பகவான் நிற்கிற இடத்துக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அந்த டைமில் குரு திசையோ கேது திசையோ குரு புத்தியோ கேது புத்தியோ இருந்துச்சுனாக்கா கடன் தொல்லையினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இந்த அமைப்பில் இருக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம் நிறைய போகணும். ஆன்மீக நாட்டத்தில் ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா அதோட பிரச்சனைகள் குறையும்.